ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸ்ட் ஃபேசிங் டைரக்ஷன் கொண்ட ஒரு பிளானு. கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா சிவகுமார். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டிருப்போம். இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 24 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 60 அடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 சம்திங் ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. டோட்டல் 1470 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பர்டிகுலராக எனக்கு ஒரு 1200க்குள்ளே தான் ஸ்கொயர் ஃபீட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிளான் கேட்டிருக்கிறாருங்க. அவருக்கு நம்ம பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோட அளவு டைமென்ஷன் பார்த்துடலாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் டைரக்ஷன் கொண்ட சைட்டுங்க. இது ஈஸ்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்துங்க. ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைமென்ஷன் இருக்குதுன்னா 60 அடிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நார்த் சைடு. நார்த் டு சவுத் வந்து பார்த்திங்கன்னா 24 அடி 6 இன்ச்சுங்க. மொத்தம் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 1470 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 1470 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நாமளுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் டைமென்ஷனு, செட் பேக்கு, காம்பவுண்ட் வால் இது எல்லாமே வச்சு போட்டிருக்கோம். அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த்து டு சவுத் வந்து பார்த்திங்கன்னா 21 அடி 9 இன்ச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு காம்பவுண்ட் வால் ஒரு 9 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செட் பேக் நம்ம பில்டிங்க்கும் காம்பவுண்ட் வாலுக்கு எவ்வளோனா ஒரு 2 ஃபீட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட் பேக் இருக்கும். இது பேலன்ஸ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 21 ஃபீட் 9 இன்ச்சஸில் வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 60 அடி வச்சுருந்தோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி விட்டுருக்கோம்னா அதே சேம் ப்ரொசீஜர் தாங்க. பேக் சைடில் ஒரு காம்பவுண்ட் வால், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் பேக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காம்பவுண்டு, இங்கே கொஞ்சம் செட் பேக்கு, ரெண்டுமே இடம் விட்டுட்டு மொத்தம் எவ்வளோ வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 54 அடி 6 இன்ச்சுங்க. இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா பில்டப் ஏரியா எவ்வளோ வருதுன்னா ஒரு 1185 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே. கரெக்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200க்குள்ளே கேட்டார். கரெக்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானும் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்லேயே அவர் 2 டைப் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளக்ஸ் வீடாக ஒரு பிளான் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே செப்பரேட்டாக மேலே செப்பரேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெப் அவுட்டரில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நாமளுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் டயக்ராம் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் அவுட் சைடில் இருக்கிறத வச்சு நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம மெயின் கேட் வைக்க போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கேட், ஸ்டீல் கேட்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த ஸ்டீல் கேட்டிங்க நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு அங்கே ஏற மாதிரி டைரெக்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த பில்டப் ஏரியா வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கார் பார்க்கிங் கேட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் அவுட் சைட் சொன்ன பாருங்கள். ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வழியே ஏறிட்டு மேலே இங்கே லேண்ட் ஆகிட்டு மறுபடியும் இங்கேருந்து மேலே ஏறிட்டுனா நம்ம டெரஸ் போய்ட்டு லேண்ட் ஆகிடலாங்க. இங்கே ஸ்டெப்பு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டைல் ப்ரொவைட் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. அதுமாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே பலமுறை சொல்லியிருப்பேன். டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 9 ஃபீட் 9 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ் டைரக்ஷன் அண்டு 6 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒய் டைரக்ஷன். இது எக்ஸு ஒய்ங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின் டோர் வழியே உள்ளே போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டோம். அந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோயர் ஆப்ஷனே இல்லை. இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஏதோ இந்த கார் பார்க்கிங் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஷோப்பாக போட்டு இந்த இடத்துல யாராவது வரவங்க உட்கார வைக்க முடியுமான்னு கேட்டிருந்தாரு. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு இது வழியே ஒரு ஆள் உள்ள மெயின் டோர் போகிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு சோஃபா போட்டோம்னா இன்னும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இங்கே இருக்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு இங்கே ஒரு மெயின் டோரு, இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற முக்கியமான மெயின் டோர். அப்போ இங்கே இன் பிட்வீனில் இருக்கிறது நம்ம ஃபோயராக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வழியே என்ட்ரானோன்னு நம்ம மெயின் டோரு வீட்டுக்குள்ளே மெயினாக நம்ம உள்ள என்ட்ராகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆளோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட் 3 இன்ச்சஸ்க்கு 18 ஃபீட் 9 இன்ச்சஸுங்க. இது எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் போயிடலாங்க. இது வழியாக நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் என்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபீட் 16 இன்ச்சஸுங்க. அவர் மெயினாக கேட்டது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஏன்னா அப்படி இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. முக்கியமாக அது ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இப்போ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏர் சர்க்குலேஷனுக்கும் லைட் வென்டிலேஷனுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸ்ட் சைடுனா இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடு, இது நார்த் சைடுனா சவுத் சைடு. எப்போயுமே இந்த கார்னரில் தான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் ஃபிட் பண்ணும். இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைஞர் வீடுக்கு போய் உங்களுக்கு கன்சல்டிங் கொடுத்துருப்பேன். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஃப்ட்டை அப்படியே ஆப்போசிட்டாக இந்த டைரக்ஷன் வச்சுட்டாங்க. அப்படி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன தப்புனா வாஸ்துபடி மிஸ்டேக் ஆகும். ஏன்னா எப்போயுமே நம்ம ஒரு வெயிட் வந்து எப்போயுமே எந்த இடத்துல வைப்போம்னா இந்த குபேர மூலம்னு சொல்லுவாங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட் வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் எப்போயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு லோடு இது எல்லாமே அதிகமாக வைக்கணும்.
கரெக்டாக இதை பார்த்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பொசிஷன் எப்படி போகணும் அப்படின்னு. ஏன்னா நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த ஹெட் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அதிகம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்டில் ஒரு ஹேண்ட் வாஷு, ஷவரு, வெஸ்டர்ன் டாய்லெட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரணும் இதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஒரு வென்டிலேஷன். இந்த விண்டோ, இந்த வென்டிலேஷன் இதோட டைமென்ஷனில் கீழே பாட்டமில் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே ரிவர்ஸில் வந்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்குமே ஒரு அட்டாச் டாய்லெட் கேட்டிருந்தாரு. ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆள் கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி இருந்தனால எனக்கு ஆள் மேக்ஸிமம் வந்து ஸ்கொயராக வரணும் அப்படின்னு கேட்டனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டை எடுத்துகிட்டு சொல்லிட்டாரு. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன பெட்ரூமு. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 feet 6 inchesங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 feetங்க. இதுக்குமே டேரெக்ஷன் போட்டிருக்கோம். லாஃப்ட் எங்கே வரணும் அதுவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விண்டோ டைமென்ஷன் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட் இது ஆள் மினிய டைமென்ஷன் சொல்லியிருப்பேன். ஆளுமே வந்து பார்த்திங்கன்னா 2 விண்டோ வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த 2 விண்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா 3 ஷட்டர் வச்சு ஆப்ஷனுங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். ஏன்னா ஆளில் பொறுத்தவரை எப்போயுமே நம்ம அந்த 2 ஷட்டர் வைக்கிறது ப்ரிஃபரபிள் இல்லைங்க. ஆளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஷட்டர் வச்சோம்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷனும் பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்தோம்னா டைனிங் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தான் ரூம் கேட்டிருந்தாரு. ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற இடம் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்குது. இந்த லென்த்தாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக வரும்போது டைனிங் கொஞ்சம் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த டைனிங் ஆப்ஷனை நம்ம அப்படியே கொஞ்சம் ஆல் ப்ளஸ்க்கு டைனிங் அப்படியே ஒரு கார்னராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஓப்பனாக விட்டுருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 feet இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்க்கு, கேஸ் ஸ்டவ் ஆப்ஷன் இதெல்லாம் எங்கே வரும்னு ப்ராப்பராக வச்சுருக்கோம். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இங்கே ஃபுல்லாகவே செல்ஃப் வருது. செல்ஃப் வரனால நம்ம இந்த இடத்துல விண்டோ ப்ரொவைட் பண்ணாலுமே இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் அப்படியே இருக்கும். இப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் இருக்கு பாருங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா 3 feet க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கிச்சன்லேருந்து டைனிங் அப்படியே இங்கேருந்து இங்கே அப்படியே சர்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கு. கிளைண்ட்டுக்கிட்டுமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பிளான் முடிஞ்சு அப்படியே ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஏறி மேலே போனோம்னா டெரேஷன். இவர் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எனக்கு பிளான் இருந்தால் போக்கும் ஓகேங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் டெவலப் பண்ணலைங்க. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். செப்டிக் டேங்க் ஆப்ஷன் கேட்டிருந்தாரு. செப்டிக் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் கீழே வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் போட்டுக்கோங்க. இதோட அவுட் எடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா செட் பேக் ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல விட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம அவருக்கு செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டிக்கு ஆப்ஷன் கேட்டிருந்தாரு. தண்ணி தொட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் பார்க்கிங் இருக்கு பாருங்கள். ஈசானி மூலையில் கரெக்டாக இங்கேயே போட்டுருங்க. நெக்ஸ்ட் போர் பாயிண்ட் ஏதாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க போர் பாயிண்ட்டில் மார்க் பண்ணி வச்சிருக்காங்களாம். அந்த போர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலில் எங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நாம் இதில் டயக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இதிலே 2வது பிளான்னு சொன்ன பாருங்கள். அந்த பிளானை உங்களுக்கு காட்டுற பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளான் சொன்ன பாருங்கள், ஆல்டர்னேட் பிளான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி கேட்டிருந்தாருன்னா எனக்கு டியூப்ளக்ஸ் வீடு மாரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் போயிட்டு செப்பரேட்டாக யாரும் தனியாக யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு கேட்டாங்க. நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவோம். இந்த இதில் உங்களுக்கு எது சார் பெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கை நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த பில்டிங்கை ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் விட போகிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்ஷன். சப்போஸ் ஃபியூச்சரில் அவங்க ரெண்டல் விடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டியூப்ளக்ஸ் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் டியூப்ளக்ஸ் போட்டார். அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் யார்கிட்டயோ டிஸ்கஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்டெப் அவுட்டரில் வச்சு இது முன்னாடி உங்களுக்கு ஒரு பிளான் காட்டணும் பாருங்கள். அந்த பிளான் தான் ஃபைனலாக இருக்குது. சரி இருந்தாலும் அவருக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டோம்ல, இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஓவராலாக பிளான் சொல்லிடுறோம் பாருங்கள். சேம் அதே ப்ரொசீஜர் தாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோயர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கும். இப்போ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவர் அதெல்லாம் கேட்கல. நெக்ஸ்ட்டு ஆள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு டாய்லெட்டு, அட்டாச் டாய்லெட்டு. இப்போ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூமு, இதுக்குமே அட்டாச் டாய்லெட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் இதுக்கு வேணாம், இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக வரும்னு கேட்டிருந்தார். அதுவுமே நம்ம இது பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருந்தோம் போன டயக்ராமில். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கிச்சனு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனிங்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு, இப்படி ஸ்டெப் ஏறிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஆனால் இதே போன டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமாக ப்ரொவைட் பண்ணாமல் கபோர்ட் டைப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இதில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூமை எங்கேயாவது ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து மாற்றிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட ஓப்பன் சொல்லுவேன், சார் உங்களுக்கு பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கபோர்டில் இருந்தால் ஓகேவா, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது செப்பரேட்டாக நீங்கள் பூஜை ரூமே செப்பரேட்டாக கட்டணுமான்னு கேட்டதுக்கு, இப்போ கபோர்ட் ஆப்ஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம உங்களுக்கு எங்கே தேவையோ ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சப்போஸ் இங்கே கூட எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லை எங்கேயும் ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது மூவ் பண்ணி கூட நம்ம
சிம்பிளாக இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர்லாம் இல்லை சார் எனக்கு பூஜை ரூம் கம்பல்சரி வேணும்னு கேட்குறவங்க நம்ம அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளானில் போட்டு கொடுக்குறோம். இப்போதைக்கு இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம்னா பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் டைப்பில் ஆப்ஷன் வச்சுட்டு சப்போஸ் இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பிளான். நியூ பிளானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிச்சிருப்பேன். அந்த போன இதில் வந்து பார்த்திங்கன்னா போய் பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோரோட விண்டோவோட எல்லாமே டைமென்ஷனுங்க உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இதுதான் முக்கியம். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா எப்போயுமே 7 ஃபீட்டு 3 ஃபீட்டு 6 இன்ச்சஸ்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் சைஸ்னால் மினிமம் சைஸுங்க. இதிலேருந்து நீங்கள் எப்போயுமே இன்க்ரீஸ் பண்ணலாமா தவிர இதிலேருந்து சைஸை எப்போயுமே ரெடியூஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் டோர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 7 ஃபீட்டுக்கு 3 ஃபீட்டுங்க. D2னா பாத்ரூம் டோருங்க 7 ஃபீட்டுக்கு 2 ஃபீட் 6 இன்ச்சஸ்ங்க. நெக்ஸ்ட் விண்டோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஷட்டர் வச்ச ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டுங்க. விண்டோ 2 வந்து பார்த்திங்கன்னா 3 ஷட்டர் வச்ச ஆப்ஷன் 4 ஃபீட் 6 இன்ச்சஸ்க்கு 4 ஃபீட்டுங்க. நெக்ஸ்ட் வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்டு இன்ட்டு 1 ஃபீட் 6 இன்ச்சஸ்ங்க. இதிலேருந்து நீங்கள் சைஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க, ஆனால் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சைஸை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. சன்ஷேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு 1 ஃபீட் கொடுத்துருப்போம். மினிமம் இன்னும் ஒரு சிலர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1 ஃபீட்டுக்கு மேலே 1.5 ஃபீட் 2 ஃபீட்டில் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டைமென்ஷனுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன் இங்கே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமென்ஷனோட மினிமம் சைஸுங்க. இந்த சைஸ்லேருந்து எப்போயுமே கம்மி பண்ணிடாதீங்க. இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் KM பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.